பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தேடப்பட்டு வந்த திருநாவுக்கரசர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய பொள்ளாச்சி செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சக்திவேல், தற்போது திருநாவுக்கரசர் எங்கு வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்? இதனுடைய பின்னணி கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் குற்ற சம்பவங்களில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுபவர் திருநாவுக்கரசு நேற்று ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். இன்று பொள்ளாச்சி வருவதாக தெரிவித்திருந்தார். இன்று காலை 11 மணி அளவில் பொள்ளாச்சி டிஎஸ்பி ஜெயராம் தலைமையிலான படை போலீசார் மாய்க்கிராம்பட்டி அருகே அவரை கைது செய்தனர். தற்போது போலீஸ் விசாரணையில் உட்படுத்தப்பட்டிருக்கிறார். எந்த பகுதியில் கைது செய்யப்பட்டாரா அல்ல சரணடைய வந்தவரை பிடிச்சிருக்காங்களா? எங்க சரணடைய முற்பட்டார்? காவல்துறையிடம் போனாரா அல்லது நீதிமன்றத்தில் சரணடைய முயன்றாரா? அதனுடைய பின்னணி என்ன சக்திவேல்? கைதாகின சூழ்நிலையில் இப்போது கைதாகி இருக்கிற திருநாவுக்கரசு நேற்று வீடியோ மெசேஜ் அனுப்பியது. அவர் கூறியுள்ள செய்தி என்னவென்றால், நாளை பாராட்டி வருவேன், வரும்போது போலீசார் என்னை கைது செய்து விடுவார்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர் சரணாக போவதாகவோ அல்லது நீதிமன்றத்தில் சரணடைவதாகவோ அது தெரிவிக்கவில்லை. இன்று காலை இரவு திருப்பதியில் இருந்து கிளம்பி சேலத்திலிருந்து பொள்ளாச்சி மாய்க்கிராம்பட்டி அருகே உள்ள அவர் இல்லத்துக்கு செல்லும் வழியில் அவர் இல்லத்தின் அருகே மாய்க்கிராம்பட்டி பகுதியில் போலீசார் அவரை கைது செய்தனர். குருசாமி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க சக்திவேல். அடுத்ததாக நம்முடைய கோவை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி அவர்கள் இணைப்பில் பேசலாம். குருசாமி, தற்போது திருநாவுக்கரசர் கைது செய்யப்பட்டிருக்காரு. மற்றவர்கள் யாரெல்லாம் தேடப்பட்டிருக்காங்க? இந்த வழக்குடைய பின்னணி என்ன? அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? பொள்ளாச்சியில் சமூக வலைதளங்கள் மூலமாக பெண்களை ஏமாற்றி அவர்களை பாலியல் தொந்தரவு செய்து அதனை புகைப்படமாக எடுத்து அவர்களை பிளாக்மெயில் செய்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதில் முக்கிய நபராக கருதப்படக்கூடிய திருநாவுக்கரசர் இன்று சரணடைவதாகவும் பொள்ளாச்சிக்கு வருவதாகவும் ஒரு வீடியோ மூலமாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் திருப்பதியிலிருந்து சேலம் வந்து சேலத்திலிருந்து மாட்லாம்பட்டி அருகே வந்தவரை, பொள்ளாச்சி மாட்லாம்பட்டி அருகே வந்தவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். தற்போது அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார். எத்தனை நாட்கள் காவல் கேட்கப்படும் என்ற போன்ற விவரங்கள் அடுத்தடுத்து தெரிய வரும். தற்போது மிக முக்கிய இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் மிக முக்கிய நபராக இவர் தேடப்பட்டு வந்தார். கடந்த ஒரு வார காலமாக தலைமறைவாக இருந்த இவர் அண்மையில் 2 வீடியோக்களை வெளியிட்டிருந்தார். ஒன்று, சிபிஐ விசாரணை வேண்டும், இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும், பல்வேறு அரசியல் பிரமுகர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது, எனவே அதனை நான் தெளிவுபடுத்த தயாராக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய உயிருக்கு எனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு நம்முடைய கோவை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். குருசாமி, தற்போது இந்த வழக்குடைய பின்னணி, இதுல மேலும் யாரெல்லாம் தேடப்பட்டிருக்காங்க, அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் குருசாமி? தேவா, அதாவது கல்லூரி மாணவி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம். முதலில் இந்த கல்லூரி மாணவி புகார் கொடுத்த போது சாதாரண ஒரு பாலியல் சீண்டல் வழக்காக இருக்கும் என்று காவல்துறையினர் நினைத்திருந்தனர். ஆனால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சிலரை கைது செய்த போதுதான் அவர்களிடமிருந்து ஒரு செல்போன் கைப்பற்றப்பட்டது. அந்த செல்போனில் ஏராளமான பெண்களது பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட காட்சிகள் இருந்ததை கண்டு காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து இந்த விவகாரமானது சூடுபிடிக்க துவங்கி இருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய 4 பேர் முதல் கட்டமாக கைது செய்யப்பட்டார்கள். மேலும் அந்த கல்லூரி மாணவி மீது சகோதரனை தாக்கியதாக ஒரு 4 பேர் என மொத்தம் 8 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அது கைது செய்யப்பட்ட 8 பேரில் அதிமுகவிற்கு ஆதரவான சிலர் விடுவிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருந்தது. இதனைத் தொடர்ந்து திமுக உட்பட பல்வேறு கட்சிகள் இதை அரசியலாக்கின. இதைத் தொடர்ந்து திமுக, அனைத்து இந்திய ஜனநாயக மாணவர் சங்கத்தினர் மற்றும் கொங்குநாடு மக்கள் கட்சியினர் என பல்வேறு அரசியல் கட்சியினர் இதை தனித்தனியாக இதை கையில் எடுத்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சூழலில் இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு என்பவர் அடுத்தடுத்து ஒரு ஆடியோ பதிவு ஒன்றையும் ஒரு வீடியோ காட்சி ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். இதில் அரசியல் பிரமுகர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும், தான் வெளியில் வந்தால் தனக்கு அரசியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் தனக்கு பிரச்சனை செய்பவர்கள் இதை பெரிதுபடுத்தியிருப்பதாக தெரிவித்தார். அதே வேளையில் இந்த வீடியோ காட்சிகள் தொடர்பாக தான் சில முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த ஏற்கனவே காவல்துறையினர் கைப்பற்றி இருந்த வீடியோ காட்சிகளில் பெண்கள் துன்புறுத்தப்படுவது போன்ற காட்சிகள் இருப்பது மற்றும் பாலியல் துன்புறுத்தல் செய்வதற்கான காட்சிகள் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில்
இந்த வீடியோ காட்சிகளில் இருப்பது தொடர்பாக தான் பேச இருப்பதாகவும் அரசியல் பின்புலம் இருப்பதாகவும் தெரிவித்த சூழலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருந்தது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் பொள்ளாச்சி வருவதாகவும் காவல்துறையினர் தன்னை கைது செய்து விடுவார்கள் எனவும் வீடியோ காட்சியில் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்போது திருநாவுக்கரசு காவல்துறையிடம் சிக்கி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தற்போது திருநாவுக்கரசிடம் காவல்துறையினர் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை திருநாவுக்கரசை நேரடியாக நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று திருநாவுக்கரசை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில் பல்வேறு அரசியல் தொடர்புகள் எந்தெந்த மாதிரியான அரசியல் தொடர்புகள் இருக்கிறது என்பது குறித்தான தகவல்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரத்தை அரசியல் ஆக்கி இருக்கக்கூடிய சூழலில் இதன் பின்னணியில் எந்த அரசியல் கட்சியினர் இருக்கிறார்கள், எந்த அரசியல் பிரமுகரோ அல்லது அரசியல் பிரமுகர்களது உறவினர்களோ இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கார்கள் என்பது குறித்தான பல்வேறு தகவல்கள் இன்னும் சில நேரத்தில் இது போன்ற தகவல்கள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. தேவா, பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் தேடப்பட்டு வந்த நபர் திருநாவுக்கரசர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான பின்னணியை கொடுத்தீங்க குருசாமி. சக்திவேல், உங்களை இருவருக்கும் நன்றி.